மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தம்பி வந்து நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் தம்பி எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஓகே. இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க வந்து ஜப்பான்ல எப்படி ஒரு இன்ஜினியரிங் படிக்கும்போதே பெர்ஃபெக்ட்டா உங்களோட கேரியர பிளான் பண்ணி, எப்படி இங்க ஒரு ஜாப் உங்களால எடுக்க முடிஞ்சது? உங்களோட அனுபவம், உங்களோட பாதை எப்படி இருந்தத பத்தி மக்களுக்கு தகவல ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ஆ இந்தியாவுல வந்துட்டு இப்போ அ ஒவ்வொரு பாப்புலேஷன்னால வந்துட்டு இப்போ அ ஜாப் சேலரீஸா இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கட்டும், அதுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கனால, அ கம்பெனிஸ்லாம் வந்துட்டு எம்ப்ளாயீஸ் கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. "நீ இந்த சேலரி தான் குடுப்பேன். இதுக்கு வர முடியுமா? இவ்வளோ ஓகே. இப்படிதான் இந்த மாரி தான் என்வைரன்மென்ட் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. பட் மத்த கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மாரி, ஸ்வீடன் அந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு எம்ப்ளாயீஸ்க்காக அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. "நான் இன்னும் பேக்கேஜ் தரேன் வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அ லைக் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதிலேயே புரிஞ்சிருச்சு. சரி நம்ம இருக்க கண்ட்ரில வந்துட்டு நமக்கு மதிப்பு கிடைக்காது. அதுவும் நியூ கிராஜுவேட்டா போனா மதிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, அ நானு ஜப்பான் தமிழ் ப்ரோ சிவராமகிருஷ்ணன் அவர் வீடியோ பார்த்தோன, எனக்கு தெரிஞ்சது. லைக் ஓகே. இங்க வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அப்புறம் லைக் பொதுவாவே எல்லாருக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, ஒரு கொஞ்சமாவது பேசிக் லெவல் ஜாப்பனீஸாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால உடனே நான் வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஜாப்பனீஸ் இன்ஸ்டிடியூட் இருந்துச்சு. ஸோ, அவங்க இதுல ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு லைக் ஒரு 3 இயர் போல அப்ப ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ N5 முடிச்சுட்டேன். அப்புறம் N4 முடிச்சுட்டு, முடிச்ச உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா காலேஜ்லயும் பிளேஸ்மென்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் காலேஜ் பிளேஸ்மென்ட் அவ்வளவா கண்டுக்காம, லைக் இது இந்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட். ஆ ஸோ ஆ நெறைய ஜப்பான்ல அப்ளை பண்றதுக்கு நெறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. Indeed, Doi Job, Green Japan சொல்லிட்டு. நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மொத்த போர்ட்டல்ஸ்லயும் வந்துட்டு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் கிடைச்சது. பட் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து doijob.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல தான் கிடைச்சது. ஓகே பிரதர். தைஜாப்.காம் மூலியமா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து தேட ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் உங்க பயணம் எப்படி இருந்தது அதுல? நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்க அதுல? நீங்க எந்த லெவல் முடிச்சிருந்தீங்க அதுக்குள்ள? அப்போ N4 முடிச்சிருந்தேன். ஓகே. அ ஸோ அதுல லைக் அந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லைக் அங்க நெறைய அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ, ஓகே ப்ரோ. அங்கருந்து ஸ்கவுட் மெசேஜ்ன்னு சொல்லிட்டு வரும். ஆ ம்ஹ்ம். லைக் உங்க ப்ரொஃபைல் பார்த்துட்டு, ஓகே நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸ்கவுட் மெசேஜ். ஸோ, அத பார்த்தோனே இன்டர்வியூலாம் ஷெட்யூல் பண்ணி ஓகே. ஸோ அ நீங்க வந்து எந்த இயர் படிக்கும்போது N3 N5 வந்து நீங்க 3 இயர்ல முடிச்சீங்களா? ஆமா. 3 இயர்ல N5 முடிச்சீங்க. N4 வந்து நீங்க 4த் இயர்ல பண்ணி முடிச்சீங்களா? ம். ஓகே. நீங்க தைஜாப்.காம்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க N4 கிளியர் பண்ணி வச்சிருந்தீங்க. அப்படி இல்லையா? ஆமா. ஓகே. லாங்குவேஜ் கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் இந்தியால எப்படி உங்களுக்கு கத்துக் குடுக்குறாங்க? நல்லா இருக்குங்களா? இந்தியாவுல கான்வர்சேஷன் ஃபோக்கஸ் பண்றத விட ஜெயில் பேட்டி தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் லெவல் முடிச்சா போதும். நீங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால என் கான்வர்சேஷனே ரொம்ப மொக்கையா இருந்தது. ஜப்பான் வரதுக்கு முன்னாடி. இங்க ஓகே, வந்த உடனே தான் லைக் எல்லார் கூடயும் பழகி இப்ப தான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. கண்டிப்பா நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கரோட எப்ப நீங்க எங்கேஜ் ஆகுறீங்களோ, அப்பதான் உங்களால வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்தியால இதுதான் ஒரு பெரிய ம். சேலஞ்ச். சரி, ம். அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ரெஸ்யூம் எல்லாம் வந்து நீங்க ஜாப்பனீஸ்ல ரெடி பண்ணி குடுத்தீங்களா? எப்படி குடுத்தீங்க? பெரும்பாலும் இங்கிலீஷ் ரெஸ்யூமேஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அது அந்த டாய்ஜாப்.காம்ல எப்படி இருக்கும்னா, இங்கிலீஷ்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணா அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி ஜாப்பனீஸ்ல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருச்சு. ஓகே, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். Honda, Nissan அந்த மாரி லைக் அப்புறம் அ மனி ஃபார்வர்ட் அந்த மாரி லைக் எல்லாம் பெரிய கம்பெனிஸா ஃபோக்கஸ் பண்ணேன். அங்க இன்டர்வியூஸ்லாம் நடந்துச்சு. ஆனா, ஆக்சுவலி இன்டர்வியூ ரவுண்டுக்கே கூப்பிட்டாங்க. எனக்கே அதிசயமா இருந்தது. என்னடா இந்தியால நம்ம எங்கேயோ இருக்கோம். அவங்க எங்கேயோ இருக்காங்க. என்ன கூப்பிட்டு பேசுறாங்களே! வெளிநாட்டுக்காரங்கலாம் நம்ம கிட்ட பேசுறாங்களே! அப்படின்னு இருந்தது. ஆ ஆனா ஆனா வாய்ப்பு குடுத்தாங்க. ஆ லைக் ஆனா இன்டர்வியூஸ்ல எப்படி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எங்க பிரான்ச் இந்தியாவிலயும் இருக்கு. நீங்க ஏன் அங்க ஜாயின் பண்ணல? ஆ அப்புறம் நீங்க வந்துட்டு ஒண்ணு ஜாப்பனீஸ் லெவல் கம்மியா இருக்கு. இல்லன்னா, நீங்க வந்து நியூ கிராஜுவேட்டா இருக்கீங்க. இன்னும் கிராஜுவேட்டே ஆகல. அந்த மாரி லைக் அந்த மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கம்பெனி இப்படி அப்ளை பண்ணிட்டே போகும்போது, ஒரு கம்பெனில அப்ளை பண்ணும்போது, அதுல ஒரு கோடிங் டெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருந்தது. அவங்களுக்கு தெரியும் N4ன்னா அவன் அவ்வளவா ஜாப்பனீஸ் பேச மாட்டான்னு சொல்லிட்டு, எல்லா ப்ராசஸும் இங்கிலீஷ்ல தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது
டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் லெவலுக்காக அதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு, எந்த அளவுக்கு தான் இவன் பேசுறான்? இவன வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் லெவல்ல டெஸ்ட் பண்ணிட்டு, ஆ அதுக்கப்புறம் அப்புறம் ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணிட்டாங்க. சென்ட் பண்ணிட்டு, "நீங்க சைன் பண்ணுங்க. கிராஜுவேட் ஆனோம்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்க. சிஓஏ ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்." அப்படின்னு சொன்னாங்க. தைஜாப்.காம்ல அப்ளை பண்ணீங்க. கிராஜுவேஷன் முடிச்ச உடனே நீங்க உள்ள வர மாரி இருந்ததா? இல்ல கிராஜுவேஷன் முடிச்சு கொஞ்ச நாள் அங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்களா? ஆ கிராஜுவேஷன் முடிஞ்சு சிஓஇ ப்ராசஸ், விசா ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ, ம்ஹ்ம். நான் ஜூன் மாசம் போல கிராஜுவேட் ஆயிட்டு, நவம்பர் மாசம் போல ஜப்பான் வந்தேன். ஓகே. எங்க ஆமா 2024. 2024ல. ஓகே. மத்தபடி இங்க நீங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன மாரி உங்க கம்பெனில அரேஞ்ச்மென்ட்லாம் பண்ணி குடுத்தாங்க உங்களுக்கு? ஆ இங்க வந்த உடனே சிம் கார்டு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே. என்ன கூப்ட்டு வந்து என் ரூம்ல ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூம் ஆக்சுவலி ஏற்கனவே நான் வரதுக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்க இங்க லேண்ட் ஆன ஜாபோட பொசிஷன் என்ன மாரியான பொசிஷன்ல லேண்ட் ஆனீங்க? இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இன்ஜினியர். ஓகே. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல நெறைய இருக்கு. நீங்க பர்ட்டிகுலரா எதுல இருக்கீங்க? அது ஜெனரலா ஆக்சுவலி சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோலு. ம்ஹ்ம். ஆனா இப்ப நான் பர்ட்டிகுலரா வந்துட்டு ஜென்ஏஐ அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு அப்டின்றத பார்க்குறீங்க? ஆ இங்க வந்து சிவியர் ஷார்டேஜ்ல இருக்கு. லைக் ம். ஃபார் எடுத்துக்கோங்களேன். அவங்க ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. நான் எங்க இந்தியால கிராஜுவேட் முடிச்சு அவங்க எனக்கு அப்ளை பண்ணி என்ன கூட்டு வராங்கன்னா, அதிலேயே தெரியணும் எந்த அளவுக்கு சிவியர் ஷார்டேஜ்ல இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு அப்டின்றத சொல்ல வரீங்க இல்லையா? ம். ஓகே. உங்கள மாதிரி ஒரு 3 இயர் படிக்கிறவங்களோ, இல்ல 2ண்ட் இயர் படிக்கிறவங்களோ, இந்த காணொளிய ம். பார்க்கும்போது, அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் குடுக்கணும்னா, ரொம்ப சிம்பிளா என்ன குடுப்பீங்க? ஆ வீடியோ பார்க்கறத விட்டு போயிட்டு வேல பாருங்க. ஆக்சுவலி இப்ப நானும் ப்ரோ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சரி ப்ரோ வீடியோ பார்த்துட்டு, விளாக்லாம் பார்த்துட்டு, ரசிச்சுட்டு அப்படியே இருந்திருந்தா, நானும் ரசிச்சுட்டு அப்படியே தான் இருந்திருப்பேன். பார்த்தேனா, சரி பார்த்தோனே அவரு என்ன சொன்னாரோ, அதுக்கேத்த மாரி போயிட்டு உழைக்கணும். ஸோ வீடியோ பார்க்க விட்டு போயிட்டு வேலைய பார்த்தீங்கன்னா, ம். நீங்களும் ப்ரோ மாரி வரலாம். என்ன மாரி வரலாம். ஓகே. ஸோ லாங்குவேஜ வந்து ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ம். ஃபைனல் இயர்ல கண்டிப்பா நீங்க இந்த மாரியான ஆன்லைன் வெப்சைட் மூலியமாவே நீங்க வந்து இங்க லேண்ட் ஆக முடியும் அப்டின்றதுக்கு, உங்களுடைய இந்த ஒரு பயணம் மக்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். உங்களுடைய இந்த நேரத்த ஒதுக்கி மக்களுக்காக இந்த ஒரு தகவல் குடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.